பாரதின்னு பேர் வச்சுக்கிட்டு முண்டாசு கவிஞன் பாரதியை சொல்லாம இருக்க முடியாது. பாரதி அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு நம்ம செய்தோம். காசி நகர் புலவர் பேசும் முறையை காஞ்சியில் இருப்போட் கேட்பதற்கு கருவி செய்வோம் சொன்னான். எப்படி அந்த செல்போன் அன்னைக்கே வரும்னு பாரதி சொன்னாரு. இன்னைக்கு நம்ம செல்போனை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ரெண்டு அண்ணா சார் தாவி வாழ்ந்தாங்க, இன்னைக்கு தடவி வாழ்றாங்க. என்ன பிரச்சனை? என் பசங்க கிட்ட டூக்கி கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியுமா? ஒரு பையன் கேட்டேன், டே ஏன்டா ஸ்கூலுக்கு வரல? எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை மிஸ். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்பா தான் லீவ் போடணும், நீ ஏன் வரல? எங்க அப்பா தான் எங்க அம்மா கூட தனியா இருக்க பயமா இருக்குன்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்து லீவ் போட சொல்லிட்டாரு மிஸ். ஓன்ட்ட 2 இட்லி இருக்குது, என்கிட்ட 2 இட்லி இருக்குது. ஓன்ட்ட இருக்க 2 இட்லி என்கிட்ட கொடுத்துறா, ஓன்ட்ட என்னடா இருக்குங்கிற? என்கிட்ட சட்னியும் சாம்பாரும் இருக்குங்க அப்படிங்கிறான். யோசிக்கிறானா இல்லையா சார்? அப்ப சிரிச்சோட நிறுத்திருக்கலாம், ஒரு மரியாதை போயிருக்கலாம். அறிவு பாருங்க. ஏன் பாட்டி என் மேல பாசமா இருக்க? நாளைக்கு நீ இதாப்பா கொல்லி ஓடணும். ஐயோ நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் பாட்டி. இன்னைக்கு வந்து ரசிக்க பழகிறேன். பையன் மரியாதை பேசிட்டான், எதிர்த்து பேசுறான். ஆனாலும் அது நடக்குது. சமீபத்தில் காணொலிகள் பார்த்தேன். ஆசிரியரை தலையில கொட்டுறது, பெஞ்சு மேலே ஏறி நின்று ஆடுறது. பாருங்க, திருவள்ளூரில் ஒரு ஸ்கூலில் பிடி வாத்தியார் அடிச்சிட்டாருன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு SMS போட்டு அவங்க அப்பா 11 பேரோட வந்து அந்த பிடி வாத்தியார் அடிக்கிறார் பஸ் ஸ்டாண்ட். இதுதான் இது வந்து எவ்வளோங்க. நாங்கள் இன்ன வரைக்கும் எங்கள் சார் அடிக்கிறத, எங்கள் வாத்தியார் அடிக்கிறத பெருமையாக நினைச்சனால தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிற அளவுக்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்து.